தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தயவு கூர்ந்து எங்களோடு கூட இணைந்து தொடக்கம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு கூட இணைந்து தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள உங்களை அன்பாய் அழைக்கிறேன். வேதத்தோடு கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கும் போது நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம். கடவுள் உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை காணும்படியாக உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். உங்களுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? உங்களோட நெருக்கமாக இருக்கிற ஒரு நண்பனை குறித்து நீங்கள் சொல்ல முடியுமா? நம்மை படைத்த கடவுள் நம்மோடு கூட இருக்கவும் நம்மோடு கூட ஐக்கியப்படவும் அவர் விரும்புகிறார். இந்த காரியத்தை நன்றாக புரிந்திருந்த தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் இதை எழுதுகிறார். சங்கீதம் 139 1 முதல் 4 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் புறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை எவ்வளவு சமீபமாக கொண்டிருந்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். தேவனை குறித்த அறிவு அபரிதமாய் அவருக்கு இருந்தது. தேவனானவர் தன்னுடைய அருகிலே இருப்பதாகவும் தன்னை குறித்து அறிந்தவராகவும் தன்னுடைய எல்லா நிலையிலும் இருக்கிறவராகவும் உணர்ந்திருந்தார். ஒருவேளை இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம அநேக வேளைகளில் கடவுளோடு கூட நெருங்கி இருக்கிற சில தருணங்களை நம்ம யோசிக்கிறோம். ஜெபம் செய்யும்போது, சர்ச்சில் இருக்கும்போது, தனிமையாக ஒரு இடத்துல இருக்கும்போது, கடவுளை நினைக்கும் போது அவர் அருகிலே இருப்பதாக நாம் நினைக்க முடியும். அதே சமயத்தில் சில நேரத்தில் சில சூழ்நிலைகள் மத்தியில் கடவுள் தூரமாக இருப்பது போல நமக்கு தெரியலாம். ஆனால் கடவுள் நம் அருகிலே நம்மோடு கூட இருக்க அவர் விரும்புகிறார். ஒருவேளை நம்முடைய கஷ்டமான நேரத்தில், தேவையான நேரத்தில் ஜெபத்தின் மூலமாக நாம் கடவுளை நோக்கி கூப்பிடுகிறோம். கிறிஸ்துவை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். ஜெபம் என்றால் என்ன? சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுவதா ஜெபம்? அல்லது சில நேரத்தில் சிலர் பொதுவான இடத்துல சர்ச்சில் ஜெபிக்க விரும்புவாங்க. எதற்காக அதை விரும்புகிறார்கள் என்று சொன்னால், எல்லாரும் அல்ல, ஒரு சிலர் மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக ஜெபிப்பது அவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது. சில நேரத்தில் ஜெபமானது மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. சில சபைகளிலே என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஜெபத்தின் மூலமாக அருகிலே இருப்பவருக்கு, கூட இருப்பவருக்கு பிரசங்கம் செய்கிற ஒரு வேலையாகவும் அதை எடுத்துக்கொள்கிறார்கள். கொஞ்சம் யோசிங்க. ஜெபம் என்பது அவரோடு உள்ள நெருக்கத்தை காண்பிப்பது. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். நாம் ஏற்கனவே வாசித்தபடி நம்முடைய வாயிலே சொற்கள் வருவதற்கு முன்பதாகவே என்ன பேசப் போகிறோம், நம்முடைய நினைவுகள் என்ன, நம்முடைய நோக்கம் என்ன, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி கூப்பிடும்போது சில காலங்களிலே அவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் போல இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது உங்களுடைய நெருக்கம் அவரோடு கூட எப்படி இருக்கிறது? அவரோடு கூட உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? பாருங்க, இங்கே சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை வாசிக்க கேட்டோம். சங்கீதக்காரனை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் ராஜாவாக மாறின பின்பதாக அவன் ரொம்ப நெருக்கத்தை காண்பிப்பது போல நடந்து கொள்ளவில்லை. அவன் தனிப்பட்ட நிலையிலே வனாந்தரத்திலே ஆடுகளை மேற்கும்போது யாருமே இல்லாத சூழலிலே அவன் ஆண்டவரை அதிகமாய் நேசித்தான், அதிகமாக ஆண்டவரை பாடினான். அவன் அப்படிப்பட்டவனாக தேவனோடு நெருங்கின அனுபவத்தை உடையவனாக இருந்தபடியினால்தான் தேவன் அவனை தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டு அவனை ராஜாவாக இஸ்ரவேலிலே அபிஷேகம் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவன் என்ன கடவுளை குறித்து யோசிக்கிறான், அவனுடைய அனுபவங்கள் என்ன, எதையுமே அவன் மறைக்க அவன் விரும்பவில்லை.
தான் யார் என்பதை அவன் அறிந்திருந்து தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய நிலைமையை உணர்ந்திருந்து அவன் சங்கீதங்களை எழுதி அநேக காரியங்களை அவன் ஆண்டவருக்கு முன்பதாக வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையே துதித்தலும் நன்றி செலுத்துதலும் ஜெபித்தலுமாக ஓடினது. ஒருவேளை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்காக சாமுவேல் அவனை தேடி வந்தபோது அவன் வனாந்தரத்தில் தான் இருந்தார். யாராலும் அதிகமாக எண்ணப்படவில்லை. ஆனால் தேவனால் அதிகமாக எண்ணப்பட்டு தேவனோடு நெருங்கின அனுபவத்தை உடையவனாக இருந்ததினாலே அவனை கூப்பிட்டு அனுப்பும்படி அவன் தகப்பனிடம் சாமுவேல் கூறுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படியாக தேவனை நேசித்த ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். அவன் ஒருபோதும் யோசித்திருக்க மாட்டான், தான் எழுதுகிற சங்கீதங்கள் நிச்சயமாக பிற்காலத்தில் அநேகரால் வாசிக்கப்படும். இன்றைக்கும் அவனுடைய சங்கீதங்களை நாம் வாசிக்கிறோம். அநேக பிரச்சனையான நேரத்தில் ஆறுதல் தரக்கூடியதாக அவனுடைய சங்கீதங்கள் இருக்கிறது. ஏன்னா தேவனுக்கு உண்பதாக அவன் யார் என்பதை நன்றாக அறிந்திருந்து அதை வெளிப்படுத்தினான். ஏதோ அவன் மறைக்கவில்லை, எதையுமே மறைக்கவில்லை. ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவம் அவனுக்கு எப்படி கிடைத்தது, எப்படி அவன் அதை அறிந்து கொண்டான்? பாருங்க, ஆகமங்களிலே பார்க்கும்போது, வேதாகமத்திலே ஆதி ஆகமத்திலே பார்க்கும்போது அவன் நிச்சயமாக அந்த ஆகமத்தை அறிந்திருக்கிறவனாக காணப்பட வேண்டும். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனோடு நெருங்கின அனுபவத்தை உடைய ஆதாமை குறித்து அவன் படித்திருக்க முடியும். முதலாவது உண்டாக்கப்பட்ட ஆதி மனிதனாகிய ஆதாமோடு கூட தேவன் பேசினார், அவனோடு கூட நடந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவனோடு ஐக்கியப்படுவதற்காக எல்லா காரியத்தையும் செய்தார். பின்பதாக பாவத்தினாலே மனிதன் அந்த ஐக்கியத்தை இழந்து போனான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இருந்தும் கூட ஆரம்ப நாட்களிலே நாம் ஆதியாகமத்திலே 5வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். தேவனோடு நெருக்கத்தை காண்பித்த ஒரு மனிதன். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்து கொண்டார். ஆதி நாட்களிலே அதிக நாட்கள் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆதாமிற்கு பின்பதாக. ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கும்போது ஏனோக்கு நிச்சயமாக ஆதாமை குறித்து அறிந்தவனாக அவன் இருந்திருக்க வேண்டும். ஆதாம் தேவனோடு கூட நெருங்கின அனுபவத்தை எப்படி பெற்றிருந்தான் என்பதை அறிந்திருக்க முடியும். அங்கே அவனுக்கு அந்த காரியங்கள் சொல்லப்பட்ட போது ஏனோக்கும் அங்கே முயற்சிக்கிறான். ஏனோக்கும் தேவனோடு நடக்க அவன் முயற்சித்து அவரோடு கூட நடந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். 365 ஆண்டுகள் வாழ்ந்த அவன் அங்கே தேவனோடு ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும் என்பதை நமக்கு அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில், அவரோடு கூட நடந்து கொண்டிருக்கையில் அவன் காணப்படாமற் போனான். அந்த காலத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. பாவம் பெருகின நாட்கள். பாவம் பெருகின நாட்களிலே அவரவர் விருப்பப்படி தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்ற அங்கே பாவங்களை செய்து தேவனுக்கு விரோதமாய் போயிருந்த அந்த காலகட்டத்தில் ஏனோக்கு தேவனை நெருங்கி சேருகிற ஒரு மனிதனாக, தேவனோடு நடக்கிறவனாக, தேவனை அறிந்தவனாக அவன் செயல்பட்டான் என்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்கிறதா? அன்றைக்கு ஏனோக்குக்கு பைபிள் இல்லை, சர்ச் இல்லை, வேற எந்த காரியங்களும் இல்லை. ஆனால் அவன் தேவனோடு நடந்தான். எவ்வளவு மகத்துவமான காரியம்! தேவனோடு நடந்து கொண்டிருந்த அவனை தேவன் தன்னோடு கூட எடுத்துக்கொண்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அங்கே அவன் மரிக்கவில்லை, அவன் உயிரோடு கூட தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறதை, அந்த அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். நம்முடைய நெருக்கம் எப்படி இருக்கிறது? ஒருவேளை இந்த காரியத்தை தாவீது அறிந்தவராக இருந்திருக்க வேண்டும். தாவீது குறித்து ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து சில காரியங்களை பார்ப்போம். பிரச்சனையான நேரத்தில் தாவீது எப்படி தேவனோடு நெருங்கி இருந்தான், எல்லா சமயத்திலும் தேவனை நெருங்கி அவன் வாழ்ந்து வந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்வதை அவன் அதிகமாக விரும்பினான். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் என்று சொன்னான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு போவதும் அங்கே தேவனுடைய ஆலயத்தில் எல்லாரும் போவதும் கூடாத ஒரு காரியம். இவன் ஆசாரியனாக இல்லாத நேரத்திலும் கூட அவன் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய நெருக்கத்தையும் அவன் அதிகமாக விரும்பினதை நாம் பார்க்கிறோம். தேவனோடு நெருக்கத்தை அவன் காண்பித்ததினாலே தான், தேவனை நன்றாக அறிந்திருந்ததினாலே தான் கோலியாத்தை கூட அவன் மேற்கொள்ள அது உதவியாக இருந்தது. தேவனோடு நெருங்கின அவனுடைய
நோக்கம், எண்ணம் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை அறிந்து ஒருவருமே மேற்கொள்ள முடியாத, பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே தைரியமாக தாவீது கோலியாத்தை மேற்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். கோலியாத்தை அவன் கொன்று போடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவனை ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய தைரியத்தை அங்கே பார்க்கிறோம். இந்த தைரியம் எப்படி வந்தது? அவன் கர்த்தருக்கு முன்பதாக சாட்சியாக அங்கே பேசுகிறான். இது எப்படி அவனுக்கு வந்தது? எல்லாம் தேவனோடு உள்ள அந்த நெருக்கத்தினாலே தான் என்பதை நாம் தெளிவாக அங்கே பார்க்க முடியும். ஆண்டவர் அவனுக்கு அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தார். ஏனென்று சொன்னால் தேவனோடு அவன் நெருங்கி வாழ்ந்தான். சில நேரத்தில் அங்கே தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். சவுல் ராஜா, முதலாவது ராஜா, அவனுக்கு எதிரியாக மாறின போது கூட அவன் ஒருபோதும் அவன் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கவே இல்லை. நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், சங்கீதங்களிலே அவர் பலவிதமாக எதிரிகளை குறித்தும் துன்மார்க்கரை குறித்தும் அழிந்து போக வேண்டும், அவன் இல்லாமற் போக வேண்டும் என்று சொல்லுகிறாரே என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது பொதுவாக அவர் பேசுகிற ஒரு காரியம். ஆனால் ஒரு மனிதனை நேசிக்கிற அந்த விஷயத்தில், முக்கியமாக சவுல் தனக்கு எதிராக மாறின போதும் கூட அவனை நேசிக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் சவுல் ஒளிந்து போக வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பவில்லை. அவன் ஜெபிக்கவும் இல்லை. ஏனென்று சொன்னால் தேவனோடு நெருங்கின அவனுக்கு தேவன் தான் அடைக்கலம், கோட்டை என்பதை அவன் அறிந்திருந்தான். பாருங்க, அவன் சில சூழ்நிலைகளில் வித்தியாசமாக நடந்து கொள்கிறான். தேவனோடு நெருங்கின வாழ்வு வாழ்ந்த தாவீது எப்படி அவன் தேவனோடு நெருக்கத்தை அனுபவிக்கும் போது சில சூழ்நிலைகளில் வித்தியாசமாக நடந்து கொள்கிறான் கொஞ்சம் பாருங்களேன். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுதும் தரையிலே கிடந்தான். இதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். பத்சேபாளிடத்திலே அவன் பாவம் செய்த பின்பதாக தேவனுடைய சிச்சையினாலே பத்சேபாளிடத்தில் முதலாவது பிறந்த பையனை ஆண்டவர் அங்கே சாகும்படியாக அனுமதிக்கிறார். அங்கே ஏற்கனவே அவன் சாக போகிறான் என்பதை அவருக்கு தெரியப்படுத்தியும் எப்படியாவது அந்த குழந்தை பிழைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் உபவாசித்து ஜெபித்து அழுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் பின்னாடி என்ன நடந்துச்சு சொல்லி அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், அந்த குழந்தை இறந்து விட்டது. ஊழியக்காரர்கள் அவனிடத்திலே போய் சொல்லுவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஐயோ, ஏற்கனவே அவர் குழந்தை சாக போகிற நிலைமையில் இருக்கப்போவே ரொம்ப துக்கப்பட்டாரே, செத்து போச்சுன்னு சொன்னால் எப்படி அவர் தாங்கிக்குவாரா? இதை எப்படி அவரிடத்துல சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழம்பி போயிருந்த அந்த சூழ்நிலையில் அவர்கள் பேச்சை ரகசியமாக கவனித்து அல்லது அந்த பேச்சை கேட்ட தாவீது மற்றவர்கள் எதிர்பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு நிலையிலே நடந்து கொண்டான். அங்கே பாருங்கள் 21வது வசனத்தில், அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, நீ செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுது பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். பாருங்கள், இந்த இடத்துல பிள்ளை செத்து போனது என்று சொல்லி அவன் துக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் தேவனுடைய சிட்சையை அவன் ஏற்றுக்கொண்டான். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, மற்ற எல்லா இடத்துலையும் செத்து போனவங்களுக்காக அவன் துக்கம் கொண்டாடுகிறதை நம்ம பார்க்கிறோம். சவுலுக்காக அவன் துக்கம் கொண்டாடுகிறான். தன்னை எதிர்த்தவர்கள் மரிக்கும்போது அவன் துக்கம் கொண்டாடுகிறான். தன்னுடைய மகன் அப்சலோம் எதிராக வந்து அவன் மரிக்கும்போது துக்கம் கொண்டாடுகிறான். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காரியத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஏனென்று சொன்னால் தேவன் சரியானதை செய்வார். தன்னுடைய வாழ்வில் இருக்கிற தவறுகளை அவன் உணர்ந்தவனாக அதை ஏற்றுக்கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 30-31வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்பவும் தன்னுடைய குமாரனால் எதிர்க்கப்படும் போது அப்சலோமால் அங்கே அவன் வெளியே ராஜ்யத்தை விட்டு பட்டணத்தை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சூழல் உண்டான போது அங்கே 2 சாமுவேல் 15:30 வாசிக்கிறோம். தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவமலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். அப்சலோமோட கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். இங்கே பாருங்க, ஆண்டவரோடு நெருங்கின அந்த ஐக்கியத்தை கொண்ட அவன் தன்னுடைய குமாரனுக்கு பயந்து
தேவையில்லாத காரியங்களை தவிர்ப்பதற்காக அவன் பட்டணத்தை விட்டு வெளியே போகும்போது அகித்தோப்பேல் அவனுக்கு விரோதமாய் சதி செய்கிற காரியத்தை உணர்ந்தவனாக அகித்தோப்பேலுக்காக நீண்ட நேரம் அவன் ஜெபிக்கவில்லை. ஒரு சின்ன ஜெபம், சிறிய ஜெபம். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஜெபம்னா நீண்ட நேரம் ஜெபிக்கணும், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரு, சத்தமாக ஜெபிக்கணும். இல்லைங்க, அவன் பாருங்க, ஒரு சிம்பிளான ஒரு ப்ரேயர், ஆண்டவரே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக. நீங்கள் ஆண்டவரோட நெருக்கமாக தாவீதை போல இருக்கும்போது நம்முடைய சில சின்ன ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய ஜெபங்களை கவனிக்கிறார். அடுத்த ஒரு சூழ்நிலை வருது பாருங்க. அவன் அபிதமாக போகும்போது சீமையை தூசிக்கிறான். சவுலுடைய வேலைக்காரன் சீமையை அங்கே தூசிக்கிறான். அந்த இடத்துல ஆண்டவரே அவனை அழைத்து போடும் என்று சொல்லி அவர் ஜபிக்கவே இல்லை. அந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துட்டு அமைதியாக இருந்தார். சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணலன்னா இப்படி ஆயிரும். இல்லை, நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் சில நேரம் ஜெபம் பண்ணாமே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். சில நேரம் சின்ன ஒரு ஜெபம் செய்யும்போது கூட ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அநேக சந்தர்ப்பத்தில் அடியனுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட ஜெபத்தை நான் செய்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஜெபம், ஒரு சந்தர்ப்பத்தில், இக்கட்டான ஒரு நேரத்தில், தெளிவில்லாத ஒரு நேரத்தில், குழப்பமான ஒரு நேரத்தில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நான் ஜெபித்த போது ஆண்டவர் அங்கே இம்மிடியட்டாக உடனே அந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இது உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் இது உண்மையாக இருக்க முடியும். நீங்கள் தேவனோடு கூட நெருங்கி வரும்போது ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். இன்னொரு காரியத்தை அங்கே பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் அங்கே தாவீது தேவனோடு நெருங்கின இந்த காரியத்தை எல்லாம் தானியேலும் அறிந்திருந்தான். நிறைய பேரை நான் குறித்து சொல்ல முடியும், ஆனால் சிலரை மட்டும் நான் இங்கே எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். தானியேல் தேவனோடு நெருங்கினான். அதற்கு என்ன ஆதாரமாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், தானியேலை நமக்கு நன்றாகவே தெரியும். தானியேலை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும்போது அவன் 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு மனிதன். ஆனால் அவன் ஒரு சந்தர்ப்பத்தில் ஜெபித்த அந்த ஜெபத்தை குறித்து தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். நான் ஏன் இந்த இடத்துல குறிப்பாக இதை சொல்கிறேன்னா, வேதத்தோடு கூட இணைந்த ஒரு ஜெபம், தேவனை குறித்து நன்றாக அறிந்து அவருடைய வசனங்களை நன்றாக அறிந்து எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நன்றாக அறிந்து ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக தானியேல் காணப்பட்டான். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தானியேல் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யம் பண்ணுகிற முதலாம் வருஷத்தில் தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறித்திர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. இவனுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்வதன் மூலமாக. சிலர் நினைக்கலாம் ஜெபம் பண்ணால் போதும், பைபிள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வாசித்துக்கலாம். இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் நீங்கள் கேட்கணும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளை இப்படிப்பட்ட மீடியா மூலமாக கேட்பது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், நல்லது தான். இதோடு முடிஞ்சிருதா? நீங்களும் தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறவர்களாக இருக்கும்போது உங்களுடைய ஜெபம் இன்னும் அதிகமாக நன்றாகவே இருக்கும், அர்த்தமுள்ளதாக இருக்கும், சரியானதாக இருக்கும். அப்படி தான் இவரும் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணோடனே ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். 20ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா தானியேல் 9:20, இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தை, என் ஜனமாய் இஸ்ரவேலின் பாவத்தை அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதலாம் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரல்ல, இறுதியிலே, இந்த உலகத்தின் இறுதியிலே, கடைசியிலே நடக்கிற காரியங்கள் எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆக இதெல்லாம் பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான அனுபவத்தை கொண்ட மனிதர்களை குறித்து நம்ம பார்த்தோம். நிறைய பேர் இருக்கிறாங்க இது குறிப்பாக. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கடவுளே மனிதனாக வந்த பின்பதாக
தேவனே இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே அவர் குமாரனாக இந்த பூமியில் வந்தபோது, மனிதனாக வந்தபோது அவரோடு நெருங்கினவர்கள் அநேகர், நெருக்கத்தை அனுபவித்தவர்கள் அநேகர். முக்கியமாக அவரை பின்பற்றின அவருடைய சீடர்கள் அவரோடு கூட 3.5 வருட காலம் இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். 3.5 வருட காலம் அங்கே இருந்தார்கள். பாருங்க, அந்த இதில் அநேகரை ஆண்டவர் அழைத்தார், பேதுருவையும் அழைத்தார். பேதுருவை அழைக்கும் போது அவர் மீன் பிடித்து கொண்டிருந்த அந்த வேளையில், மீன்களே அகப்படாத ஒரு சூழ்நிலையில், மிகவும் சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு அதிசயமாக மீன்களை பிடிக்கும்படியாக செய்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம். அவன் அதிகமான மீன்களை பிடித்தான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே அகப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின்பதாக அவர் சொன்ன வார்த்தையின்படி அவன் வலையை போட்டபோது திரளான மீன்கள். அதை பார்த்தவனையும் அவனுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம், கிறிஸ்துவை மேசியாவை சந்தித்தான், சகோதரன் மூலமாக மேசியாவை அறிந்து கொண்டான். ஆனால் ஆண்டவர் செய்த அற்புதத்தினாலே ஆச்சரியப்பட்டு அவன் அந்த நேரத்தில் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? லூக்கா 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தினால அவன் சொன்னான் முதல்ல, நீர் என்னை விட்டு போக வேண்டும். அப்புறம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின அவன் வலைகளை மற்ற வேலைகளெல்லாம் விட்டு இயேசுவை முழுமையாக பின்பற்றின அவன் தன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்ச நாட்களில் அவனுடைய இதெல்லாம் மாறிடுச்சு. பாருங்க, ஆண்டவரோடு இருக்கிறது எவ்வளோ பெரிய சிலாக்கி என்பதை அவன் உணர்ந்தான். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம் 67வது வசனத்தில், அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவனோடு நெருங்கி வாழ்ந்த அந்த பேதுரு அவன் சொல்லுகிறான், மற்ற எல்லாருமே அற்புதத்தை கண்டவர்கள் எல்லாருமே மாறி போய்விட்டார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலே அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு சொல்லுகிறான், யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மிடத்தில் தான் நாங்கள் இருப்போம். பார்த்தீங்களா? இதே பேதுரு பின்னாடி நம்ம பார்க்கும்போது மறுரூப மலையில் ஆண்டவரோடு இருக்கிற அந்த மகிமையான நேரத்தை உணர்ந்து மகிமையை பார்த்த அவன் இங்கேயே கூடாரம் போட்டு தங்கிடலாமே அப்படின்னு சொன்ன அனுபவத்தையும் நம்ம லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பாருங்கள், பேதுரு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரோடு அவனுடைய வாழ்க்கையில் தவறுகளும் இருந்தது. ஆனால் ஆண்டவரோடு நெருங்கின அந்த வாழ்க்கையின் அனுபவத்தை அவன் சொல்லுகிறான். இறுதியாக நான் ஒருவரை குறித்து சொல்லி முடிக்கிறேன். யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான், அவன் தேவனோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தான். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் விதமாக எழுதுகிறார், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவனுடைய காரியத்தை பாருங்கள், நாங்கள் நோக்கி பார்த்தது, எங்கள் கைகளினால் தொட்டது, நாங்கள் ஃபீல் பண்ணோம். அவரை எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தார், நாங்கள் அவரை பார்த்தோம், தொட்டோம், கேட்டோம். அவரை அதை அவர் பின்னாடி அது முன்னாடி அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை யோவான் சுவிசேஷத்தில் சொல்கிறார். பாருங்கள், அவருடைய மார்பிலே அவன் சாய்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். மற்ற அப்போஸ்தலர்கள் கூட கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் யோவானுக்கு இங்கே கிடைத்தது. ரொம்ப நெருங்கினவனாக பேதுரு அங்கே சொல்கிறான். அவர் என்ன சொல்கிறான்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ பாருங்கள் எவ்வளோ நெருக்கம் பார்த்தீங்களா, ரொம்ப க்ளோஸ். ஆண்டவருடைய வார்த்தையை ரொம்ப அருகில் இருந்து கேட்டவன், மார்பிலே சாய்ந்து கொண்டு கேட்டவன், மேலறையிலே அவன் சாய்ந்து கொண்டு இருந்தான் என்று சொல்லி அவனை சொல்லப்படுகிறது. அன்பாக இருந்த சீசன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவன்கிட்ட தான் கடைசியில் யோவான் 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் பார்க்குறோம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன். பாருங்கள், தன்னுடைய தாயாரை அன்பான சீஷனாய் யோவானிடத்தில் ஒப்பு கொடுக்கறதை நம்ம பார்க்குறோம். ரொம்ப க்ளோஸாக எல்லாரும் போயிட்டாங்க. சிலுவையில் எல்லாரும் எல்லா அப்போஸ்தலரும் சீடர்களும் ஓடி போயிட்டாங்க. பேதுரு மறுதலிச்சு போயிட்டான்.
ஆனால் பாருங்கள், யோவான் கடைசி வரை, இறுதி வரை ஆண்டவரை நேசிக்கிறவனாக கூடவே இருந்தான், எல்லா நேரத்திலும் இருந்தான். அவனுக்கு தாங்க ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்தார். உலகத்தின் இறுதியில் என்ன நடக்கப் போகிறது என்ற எல்லா காரியத்தையும் அவனுக்கு அழகாக சொல்லியிருக்கிறார். தேவனோடு உங்களுக்குள்ள நெருக்கம் என்ன? நீங்கள் எப்படி தேவனை புரிந்திருக்கிறீர்கள்? யாக்கோபு 4:8 பார்க்கிறோம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். தேவனிடத்தில் சேருவதற்கு நம்மை சுத்திகரிக்க வேண்டும், இருதயங்களை பரிசுத்தமாக்க வேண்டும். பாவமானது தேவனிடத்தில் நம்மை சேர விடாது. நம்முடைய வாழ்வில் இருக்கிற பாவங்களை அறிக்கையிட்டு திரும்பி தேவனிடத்தில் சேருவோம். அவரோடு சேரும்போது மகிமையான வாழ்க்கை நமக்கு உண்டு. மகிமையான வாழ்க்கை, அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பே கூட. மகிமையான வாழ்க்கையை அவரோடு உள்ள நெருக்கத்திலே நாம் அனுபவிக்க முடியும். சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் தேவனோடு உள்ள அந்த நெருக்கம் நமக்கு எவ்விதமாக உண்டாக வேண்டும்? உங்களுக்கு தேவனோடு உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது? ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலேயோ அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயோ அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறது போல இருக்கிறதா? இல்லை எல்லா நேரத்திலும் தாவீதை போல, யோவானை போல நாம் அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய ஐக்கியத்தை நாம் அனுபவிக்கிறோமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே தங்கி நம்மளோடு இருக்க அவர் விரும்புகிறார். அவர் நம்முடைய உணர்வுகளையும் சிந்தனைகளையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவராய் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது, உங்களுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி அவரிடத்தில் வரும்போது, நீங்கள் தேவனை, கிறிஸ்துவை, கடவுளை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வர முடியாதவர்களாக இருந்தபோது எங்களுக்காக நீர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து எங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கான காரியங்களை ஆண்டவரே நீர் செய்து முடித்து நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருவதற்கு நீர் ஆசையுள்ளவராக இருக்கிறீர். அதற்காக நீர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து எங்களை உம்மிடத்தில் சேர்த்துக்கொள்ள நீர் விருப்பமுள்ளவராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மோடு உள்ள அந்த நெருக்கத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழலிலும் அனுபவிக்க உதவி செய்தரலும். உம்மை அறியாத யாராவது இருப்பார்களானால் அவர்களும் உம்முடைய பிள்ளைகளாக மாற அவர்களுக்கு உதவி செய்யும். தங்களுடைய தவறான பாவ பழக்கங்களிலிருந்து மனம் திரும்பி கர்த்தாவே உமக்குள்ளாக இருக்கிற ஐக்கியத்தை பெற்று உமக்குள்ளே கழிவுர்ந்து மகிழ அவர்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் கீழே உள்ள தொலைபேசி எண்ணில் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே நேரத்தில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.